அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் இன்று அத்தியாயம் 12 புள்ளியியல் முறைகள் மற்றும் பொருளாதார அளவையியல் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த பாடத்தை பார்க்கிறோம் என்றால், புள்ளியியல் முறைகள் எவ்வாறெல்லாம் பொருளாதார கணக்கீட்டிற்கு உட்படுத்தி நாம் ஆய்வுகளை மேற்கொள்ள உதவுகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக பொருளாதார அளவையியல் என்ற எக்கனாமெட்ரிக்ஸ் என்ற புதிய தலைப்பை பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய அறிமுகத்தை பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய எதிர்கால இலக்குகள் என்ன, எவ்வாறெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் என்பது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். புள்ளியியல் என்ற சொல் எங்கிருந்து வந்தது, எவ்வாறு தருவிக்கப்பட்டது என்பது பற்றி நாம் பார்க்கலாம். புள்ளியியல் என்றால் ஸ்டேட்ஸ் என்கின்ற லத்தீன் சொல்லை குறிக்கும். அதாவது மேலை நாடுகளிலிருந்து வருவிக்கப்பட்ட இந்த சொல் லத்தீனில் ஸ்டாட்ஸ் என்று சொல்கிறோம், ஜெர்மனியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்கின்றோம், அடுத்ததாக பிரெஞ்சில் ஸ்டாட்டிக் என்று சொல்கின்றோம். இவையெல்லாம் புள்ளியியலுக்கான விளக்கங்கள் அந்தந்த மொழிகளில் காணப்படுகிறது. இந்த புள்ளியியல் உயிர் புள்ளியியல் என்ற ஒரு பங்களிப்புகள் 1845 ஜிபி நெய்சன் என்பவர் உயிர் புள்ளியியலின் பங்களிப்புகள் என்ற ஒரு நூலை வெளியிட்டார். இதிலிருந்து தான் இந்த புள்ளியியலானது வளர்ச்சி அடைந்தது. இந்த கருத்து அங்கிருந்து தான் தோன்றியது. அதாவது இறப்பு பிறப்பு பற்றிய விவரங்களுடைய தொகுப்பை அவர் அந்த நூலில் தந்துள்ளார். அடுத்ததாக புள்ளியியலின் தந்தையாக கருதப்படுபவர் ரொனால்ட் ஃபிஷர் எனப்படும் தாவரவியல் அறிஞர் ஆவார். இவர் அடிப்படை நெறிமுறைகளை புள்ளியியலில் ஏற்படுத்தி தந்தவராவார். இவரது ஆய்வுகள் நவீன மரபியல் ஆய்வுகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. இந்தியாவில் இந்த புள்ளியியலுடைய வளர்ச்சி எவ்வாறு ஏற்பட்டது, இது பற்றி நாம் பார்க்கலாம். சந்திரகுப்தர் மௌரியருடைய காலத்தில் இறப்பு பிறப்பு விவரங்கள் உயிர் புள்ளியியல் பதிவேடுகளாக பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. அதாவது கிமு 300 சற்றேறக்குறைய இங்கிருந்து தற்போதைய காலகட்டத்திலிருந்து பார்த்தால் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு சந்திரகுப்தருடைய காலத்திலேயே இறப்பு பிறப்பு பற்றிய விவரங்கள் பதியப்பட்டுள்ளது என்பது நமக்கு மிகவும் வியப்பளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்ளலாம், இதற்கு சான்று என்ன என்று கேட்டால், கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரம் என்ற நூலில் இதற்கான விவரங்கள் கிடைக்கப்பெறுகிறது. அடுத்ததாக அக்பருடைய ஆட்சி காலத்திலும் பார்த்தீர்கள் என்றால் புள்ளி விவர விசாரணைகள் ஐனி அக்பரி என்ற நூலில் காணப்படுகிறது. நவீன புள்ளியியலுடைய தந்தையாக மகளநோபிஸ், பேராசிரியர் மகளநோபிஸ் இந்திய புள்ளியியலின் தந்தை. இவர் நவீன புள்ளியியலுடைய நிறுவனர் ஆவார். இவருடைய பிறந்த நாள் ஜூன் 29. எனவே 2007 முதல் இந்தியாவில் அவருடைய பிறந்த நாளை நாம் இந்திய புள்ளியியல் தினமாக கொண்டாடுகிறோம். புள்ளியியல் என்றால் என்ன, இதற்கான இலக்கணங்களை வகுத்து தந்துள்ளனர். இருந்தாலும் நாம் கிராக்ஸ்டன் மற்றும் கவுடன் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்க்கலாம். புள்ளியியல் என்பது எண்ணிலான விவரங்களை திரட்டி ஒருங்கிணைத்து வழங்கி பகுத்தாய்ந்து விவரிப்பதாகும் என்கின்றனர் கிராக்ஸ்டன் மற்றும் கவுடன் ஆகிய அறிஞர்கள். புள்ளியியலுடைய பண்புகள் மற்றும் பணிகளை பற்றி நாம் பார்க்கலாம். புள்ளியியல் என்பது விவரங்களுடைய தொகுப்பு, இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, விவரங்களுடைய தொகுப்பு தான் புள்ளியியல். அடுத்ததாக எண்ணிக்கைகளை திரட்டுதல், மதிப்பீடுகளை செய்தல், வெளிப்படுத்துதல், இவை அனைத்தும் புள்ளியியலில் காணப்படுகிற பண்பாகும். அடுத்ததாக விவரங்களை முறையாக திரட்டுவது, முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட நோக்கங்களோடு இருப்பது, இவையெல்லாம் புள்ளியியலுக்கு மிகவும் அவசியமானது. அடுத்ததாக ஒப்பீடு செய்வதற்கு விவரங்களை, சராசரிகளை, கண்டறிந்த மதிப்புகளை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி ஒப்பீடு செய்தல், இவை அனைத்தும் புள்ளியியலுடைய பண்புகளாகும். புள்ளியியலுடைய இயல்புகளை பற்றி நாம் பார்க்கலாம். புள்ளியியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று சொல்லுவோம், அறிவியல் கலையியல். இரண்டுடைய தன்மைகளும் புள்ளியியலுக்கு உண்டு. முறைப்படுத்தப்பட்ட அறிவியலுடைய தொகுப்பாக நாம் அறிவியலை பார்க்கின்றோம். அந்த அறிவியல் முறைப்படி புள்ளியியல் கணக்கீடுகள், வரையறைகள், அந்த பகுத்தாய்தல் அனைத்தும் நடைபெறுகிறது. அடுத்ததாக புள்ளியியல் என்பது ஒரு முறைப்படுத்தப்பட்ட தொகுப்பாகவும் உள்ளது. எனவே புள்ளியியலை நாம் அறிவியலாகவும் பார்க்கலாம், கலையியலாகவும் பார்க்கலாம். சயின்ஸ் அண்ட் ஆர்ட் இரண்டின் தன்மைகளும் இரண்டர கலந்துள்ளது. அடுத்ததாக புள்ளியியலுடைய பரப்பு, எல்லை
இதை பற்றி பார்ப்போம். புள்ளியியலுடைய பரப்பானது பல்வேறு வகையிலும் தன்னுடைய கரங்களை நீட்டியுள்ளது. பொருளியலில் புள்ளியியல், தொழிலில் புள்ளியியல், புள்ளியியலும் வணிகமும், புள்ளியியலும் கலையியலும், புள்ளியியலும் திட்டமிடலும், புள்ளியியலும் மருத்துவமும், புள்ளியியலும் நவீன பயன்பாடுகளும் என இதனுடைய பரப்பானது பறந்து விரிந்து காணப்படுகிறது. முதலாவதாக பொருளியலில் புள்ளியியல். பொருளியலில் பல பிரச்சனைகள் உள்ளன. உதாரணத்திற்கு உற்பத்தி, நுகர்ச்சி, வேலைவாய்ப்பு, வருமானம், பகிர்வு, சேமிப்பு, செலவு இவை தொடர்பான எண்ணற்ற ஆய்வுகள், ஆய்வுக்குரிய வினாக்கள் தோன்றுகின்றன. தொழிலில் புள்ளியியலுடைய பயன்பாடு என்ன? தொழிற்சாலைகளில் மிக முக்கியமானது தரக்கட்டுப்பாடு நுட்பம். இந்த குறிப்பிட்ட தரத்தில் பொருட்கள் இருக்கின்றனவா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு இந்த நுட்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டியதாக உள்ளது. அடுத்ததாக வணிகம் புள்ளியியலில் எவ்வாறு தொடர்புடையதாக இருக்கிறது? நமக்கு உயிர் வாழ்வதற்கு இரத்தம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதோ அதே அளவிற்கு வணிகத்திற்கு புள்ளியியலும் முக்கியமானதாக உள்ளது. புள்ளியியலும் கல்வியியலும் எவ்வாறு தொடர்புடையது? புள்ளிவிவரங்கள் பழைய அறிவினை சோதித்து பார்த்து புதிய அறிவினை பெறுவதற்கு பயன்பாடுடையதாக இருக்கின்றது. அடுத்து திட்டமிடலும் புள்ளியியலும். இன்றைய நவீன உலகிற்கு திட்டமிடல் உலகு என்று பெயர். அடுத்ததாக புள்ளியியலும் மருத்துவமும் எவ்வாறு தொடர்புடையதாக இருக்கிறது? உடல் சோதனைகள் அனைத்தும் மருத்துவத்தில் புள்ளி விவரங்களாக தொகுக்கப்படுகிறது. தொகுக்கப்படும் விவரங்கள் அடிப்படையில் தான் ஒரு மருத்துவர் சிகிச்சையை தருகிறார். தொடர் மருத்துவ சிகிச்சை கண்காணிப்பு புள்ளி விவரங்கள் மற்றும் பகுப்பாய்வு அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக புள்ளியியலும் நவீன பயன்பாடுகளும். கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தன்னகத்தே ஏற்றுக்கொண்டு புள்ளியியல் நிறுவனங்களின் முடிவெடுத்தலில் மாதிரிகளை உருவாக்குகிறது. துல்லியமான முடிவுகளை எடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கின்றது. அடுத்ததாக புள்ளியியலுடைய குறைபாடுகளை பற்றி பார்ப்போம். புள்ளியியல் பண்பு விவரங்களை திரட்டுவதற்கு சிறந்ததல்ல. பண்பு விவரங்கள், எண்ணளவை விவரங்கள், பண்பு விவரங்கள் என்று இரண்டு விதமான விவரங்கள் உள்ளன. பண்பு விவரங்கள் அப்படின்னு சொன்னாக்கா நேர்மையை எவ்வாறு அளவிடுவது, புள்ளி விவரத்தில் ஒருவருடைய நேர்மையை எவ்வாறு மதிப்பிடுவது, சரியான அளவுகோல் கிடையாது. இது பண்பளவை. அடுத்ததாக புள்ளியியல் விதிகள் துல்லியமானவை அல்ல. அடுத்து புள்ளிவிவர கருவிகளை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பிரச்சனைகளை ஆராய்வதில் புள்ளியியல் அணுகுமுறை என்பது பல்வேறு முறைகளில் இதுவும் ஒன்று, அவ்வளவுதான். இவை அனைத்தும் புள்ளியியலுடைய குறைபாடுகளாக உள்ளது. இப்போ நாம புள்ளியியலுடைய வகைகளை பார்ப்போம். புள்ளியியலுடைய வகைகள் ரெண்டு. ஒன்று விவரிப்பு டிஸ்கிரிப்டிவ், இன்னொன்று உய்த்துணர்வு இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். விவரிப்பு புள்ளியியல் என்பது புள்ளிவிவர தொகுப்பையும் விவரிப்பையும் செய்யக்கூடிய புள்ளியியலுடைய ஒரு பகுதி. உய்த்துணர்வு புள்ளியியல் என்பது கூறுகளின் அடிப்படையில், அதாவது சாம்பிள் அடிப்படையில் தெரிந்து கொள்வதன் மூலம் முழு தொகுப்புடைய பண்புகளை பற்றி நாம் அறிந்து கொள்வது, உய்த்துணர்ந்து கொள்வது. இதுதான் புள்ளியியலுடைய ஒரு பகுதி, உய்த்துணர்வு புள்ளியியலாக கூறுகிறோம். இப்போ நாம் ஒரு ஃப்ளோ சார்ட்டில் புள்ளிவிவர வகைப்பாடுகளை பற்றி பார்க்கிறோம். இந்த புள்ளி விவரங்களை ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். இயல்பு நேச்சர் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆதாரங்கள் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம். இயல்பின் அடிப்படையில் என்றால் அளவு விவரங்கள், தன்மை விவரங்கள், அளவு குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ், தன்மை விவரங்கள் குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ். இவ்வாறு இரண்டாக வகைப்படுத்தலாம். அளவு விவரங்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மாணவர்களுடைய உயரத்தை 140 சென்டிமீட்டர், 142 சென்டிமீட்டர், 139 சென்டிமீட்டர் என்று உயரத்தின் அடிப்படையில் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இது நியூமரிக்கல் டேட்டா, அளவு விவரங்கள் அடிப்படையில். அடுத்ததாக தன்மை அடிப்படையில் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நல்ல மாணவன், சிறந்த மாணவன், அறிவு கூர்மையில் நல்ல பயிற்சியுடைய மாணவனாக இருக்கிறான், திறன் வாய்ந்தவன், இவ்வாறு சொல்வதெல்லாம் தன்மை அடிப்படையில் சொல்வது. ஏற்கனவே சொன்னோம், ஏழ்மை, நேர்மை சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் தன்மை அடிப்படையில் வரக்கூடியது. இப்போ அளவு விவரங்களையே ரெண்டாக வகைப்படுத்தலாம். தொடர்ச்சியான விவரங்கள், தொடர்ச்சியற்ற விவரங்கள். அடுத்ததா தன்மை அடிப்படையில் விவரங்களை ரெண்டாக பிரிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா. ஒன்று பெயரளவு விவரங்கள், இன்னொன்று தரவரிசை விவரங்கள்.
பெயரளவு விவரங்கள் ஆண்கள், பெண்கள், மூன்றாம் பாலினத்தவர், இந்த மாதிரி பிரிக்கிறது வெறுமனே பெயரளவுல உள்ள விவரங்கள். அடுத்ததாக தரவரிசை அடிப்படையில் கிரேட் சிஸ்டம் 1 2 3 4 5 6 7 and so on, இந்த மாதிரி நம்பர் அடிப்படையில் ரேட்டிங். இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு, ஆண்ட்ராய்டில் ரேட் திஸ் ஆப் அப்படின்னு கேட்குறாங்க. 5 ஸ்டாரா, 4 ஸ்டாரா, 3 ஸ்டாரா, இதுதான் என்னன்னாக்கா தரவரிசை அடிப்படையில் பிரிக்கிறது, தன்மை அடிப்படையில் பிரிக்கக்கூடியது. இது எல்லாம் இயல்பு அடிப்படையில் வகைப்படுத்தக்கூடிய வகைப்பாடு. அடுத்ததாக ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? ஒன்று முதல்நிலை புள்ளி விவரங்கள், மற்றொன்று இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள். முதல்நிலை புள்ளி விவரம் சொன்னோம்னா பிரைமரி டேட்டா டைரக்டாக கலெக்ட் பண்ணுறது. இப்போ சென்சஸ் எடுக்கிறாங்க, 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான வருடம், 2020 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான சில நடைமுறைகள் வந்துடும். அடுத்த 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்நிலை புள்ளி விவரங்கள், நிறைய விவரங்கள் இவ்வாறு திரட்டப்படுகிறது. இதில் என்னன்னாக்கா உண்மை தன்மை அப்படியே இருக்கும், நம்பகத்தன்மை இருக்கும், நேரடியாக போய் கலெக்ட் பண்ணுறோம். அடுத்ததாக இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள், இவ்வாறு பிரைமரி டேட்டாஸ் சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதிலிருந்து டேட்டாஸை நம்ம எடுத்துக்கிறது செகண்டரி டேட்டா, இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த புள்ளி விவரங்களில் எப்படிலாம் புள்ளி விவரங்கள் கணக்கீடுகளுக்கு நம்ம உட்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப மையப்போக்கு அளவைகள், சென்ட்ரல் டெண்டன்சி வேல்யூஸ், கூட்டு சராசரி, மையம், முகடு, பெருக்கு சராசரி, இசை சராசரி, இவை 5ம் மையப்போக்கு அளவைகள் என்கிறோம். இப்போ இந்த கூட்டு சராசரி மட்டும்தான் நமக்கு பாடத்திட்டத்தில் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டிருக்கு. மையப்போக்கு அளவை எந்த எண்ணை சுற்றி மற்ற எண்கள்லாம் இருக்கிறதோ அதுதான் அந்த சராசரி, ஆவரேஜ்னு சொல்லுவோம். அரித்மெட்டிக் ஆவரேஜ் அல்லது அரித்மெட்டிக் மீன் என்று கூட்டு சராசரியை நாம் குறிப்பிடுவோம். மையப்போக்கு அளவை என்பது எந்த எண்ணை சுற்றி மற்ற எண்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த எண்ணை கண்டறிவது. இதுதான் கூட்டு சராசரிக்கு ஒரு முதல் பொருள். எந்த ஒரு எண்ணை மற்ற எண்கள் அனைத்தும் பிரதிபலிக்கின்றதோ அதுவே சராசரி. இந்த கூட்டு சராசரியினை நேரடி முறை டைரக்ட் மெத்தட், இன்னொன்று சுருக்கு முறை ஷார்ட்கட் மெத்தட் என்று 2 முறைகளில் நாம் கண்டறியலாம். நேரடி முறையில் கண்டறிவதற்கு எக்ஸ் பார், கூட்டு சராசரியுடைய குறியீடு எக்ஸ் பார், மேலே ஒரு கோடு, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். சம்மேஷன் எக்ஸ் என்றால் விவரங்களுடைய கூடுதல், சம்மேஷன் சிக்மா சிம்பல் இருக்கும். சிக்மா அப்படிங்கிறது எலாங்கேட்டட் எஸ், அதனுடைய சுருக்க வடிவம். இந்த சுருக்கம் மதிப்புகளை கூட்டுதல் வகுத்தல் என். எத்தனை ராசிகள் இருக்குது, ராசிகளுடைய மொத்தம் பை ராசிகளின் எண்ணிக்கை, இதுவே கூட்டு சராசரி. சுருக்க முறையில் கூட்டு சராசரியினை கண்டறிய சூத்திரம் எக்ஸ் பார் ஈக்குவல் ஏ பிளஸ் சம்மேஷன் டி பை என். இங்கு ஏ என்பது அனுமானிக்கப்பட்ட கூட்டு சராசரி, சம்மேஷன் டி என்பது அனுமானிக்கப்பட்ட சராசரியிலிருந்து எக்ஸை கழிப்பதாகும். என் என்பது மொத்தமுள்ள உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. இதன் மூலமாக சுருக்க முறையில் நாம் கூட்டு சராசரியை காணலாம். இப்போ நம்ம கூட்டு சராசரி காண்பதற்கு ஒரு கணக்கு செய்து பார்ப்போம். அந்த கணக்கை செய்து இந்த கூட்டு சராசரி எவ்வாறு கண்டறிகிறோம் என்பதை செய்து கற்போம். ஒரு வகுப்பில் 5 மாணவர்கள் ஒரு பாடத்தில் பெற்ற மதிப்பெண்கள் 75, 68, 80, 92, 56. இந்த மதிப்பெண்களுக்கு கூட்டு சராசரி கண்டறிவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 மார்க்கையும் எக்ஸ் அட்டவணையில் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு மார்க்கு 75, அடுத்தது 68, அதுக்கப்புறம் 80, அடுத்தது 92, லாஸ்ட்டு 56. இந்த 5 மார்க்கையும் நம்ம அட்டவணையில் எழுதிட்டோம். அடுத்ததாக டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த காலம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த டிங்கிறது எக்ஸில் ஏயை கழிக்கிறது, சரிங்களா? இப்போ இந்த உத்தேச சுருக்க முறையில் தான் நம்ம இந்த சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற மதிப்புகள் பாருங்கள்,
75, 68, 80, 92, 56. இதை ஒரு வருஷப்படுத்தி நம்ம பார்த்தோம்னா 56 சின்ன நம்பர், அடுத்ததாக 68, 75, 80, 92 இந்த மாதிரி எண்கள் இருக்குது. இதில் நம்ம வந்து நடுவில் ஏதோ ஒரு நம்பர் 5 நம்பர் இருக்குது, 75 எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம்னாக்கா 68 வந்து இந்த இடத்துல நம்ம வந்து உத்தேச சராசரியாக எடுத்துக்கிறோம். 68 எடுத்துக்கிட்டோம்னாக்கா 75ல் 68 மைனஸ் பண்ணணும். அடுத்தது 68ல் 68ஐயே மைனஸ் பண்ணணும். இப்படி எக்ஸ் மதிப்புகள் 5 மதிப்புகள்லையும் 68 கழித்து அந்தாண்ட இந்த ரெண்டாவது காலத்தில் நம்ம எழுதுகிறோம். 75ல் 68 கழிச்சா 7, 68ல் 68 மைனஸ் பண்ணுறப்ப 0, 80 மைனஸ் 68 68 எவ்வளோங்க 12, அடுத்து 92 மைனஸ் 68 24, 56ல் 68 கழிக்கிறப்ப இது சின்ன நம்பர்லேருந்து ஒரு பெரிய மதிப்பை கழிக்கிறோம். ஸோ மைனஸ் 12. இப்போ இந்த டி எல்லாத்தையும் கூட்டுறோம். 7, 0, 12, 24 மைனஸ் 12 இது எல்லாத்தையும் கூட்டுறப்ப 31 கிடைக்குது. சரிங்களா? இப்போ அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். எக்ஸ் பார் ஈக்குவல் ஏ ப்ளஸ் சம்மேஷன் டி பை என். இப்போ இந்த ஃபார்முலாவில் ஏ 68 போட்டாச்சு, ப்ளஸ் சிக்மா டி 31 பை மொத்தம் 5 நம்பர் இருக்குது, கொடுத்துருக்கிற மதிப்புகள் 5, ஆக 5 கீழே போட்டாச்சு. இப்போ 68 ப்ளஸ் 31 பை 5ன்னு இருக்குது. இப்போ 31 5ஆல் வகுக்கிறப்ப 6.2 கிடைக்குது. 68 ப்ளஸ் 6.2 ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ வருதுங்க? 74.2. இதுதான் வந்து சுருக்கு முறையில் நம்ம வந்து சராசரியை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்ததாக விலகல் அளவைகள் பற்றி பார்க்கலாம். மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், டீவியேஷன்ஸ் இது பற்றி பார்க்க போகிறோம். விலகல் அளவு முறை மையப்போக்கு அளவைகள் பரவலின் மையத்திலிருந்து ஒவ்வொரு எண்ணும் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது இரண்டு பக்கத்திலும் என்பதை தெரிவிப்பதில்லை. இந்த சென்ட்ரல் டெண்டன்சி வேல்யூஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ சராசரி எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த சராசரி வந்து பாதிக்கப்படுது சில மிகச்சிறிய அல்லது மிகப்பெரிய மதிப்புகளால். ஒரு சில நம்பர் சொல்கிறேன். 2, 88, 90 இந்த 3 மதிப்புகளுக்கு சராசரி எடுக்கணும்னு வச்சிங்களேன். 2, 88, 90, 2, 88, 90 மூணையும் கூட்டினா 180. 2 + 88 90, 90ஓட இன்னொரு 90, 180. இதுக்கு சராசரி எடுக்கணும்னு சொன்னாக்கா இந்த 180 3ஆல் வகுக்கணும். 2, 88, 90 இந்த 3 எண்களுடைய சராசரி என்ன கிடச்சிருக்குனாக்கா 60. அதாவது மிகப்பெரிய மதிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 88, 90 அந்த பக்கம் வந்து ஒன் சைடாக இதனுடைய மதிப்பு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ மிகச்சிறிய எண் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கே வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஆக மையத்திலிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்குங்கிறத சரியாக தெரிவிக்கல இந்த மையப்போக்கு அளவை. ஸோ இதை வந்து எப்படி சரி செய்தல், அந்த ஒரே காரணத்திற்காக இந்த விலகலை பற்றின அறிவை நமக்கு தெரிவிப்பதற்காக நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிற முறை தான் விலகல் அளவு முறைகள். விலகல் அளவு முறைகள் வந்து 2ஆக பிரிக்கலாம். தனித்த விலகல் அளவைகள், ஒப்பீட்டு விலகல் அளவைகள். இப்போ இந்த விலகல் அளவைகளில் நமக்கு என்ன ரொம்ப அவசியம் தேவைனாக்கா திட்ட விலக்கம். திட்ட விலக்கம் சொன்னோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதை வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. திட்ட விலக்கத்தை தர விலக்கம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மதிப்புகள் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது, ஒவ்வொரு மதிப்பும் சராசரியிலிருந்து விலகி இருக்கும் அளவின் வர்க்கத்தின் கூட்டு சராசரிக்கு நேரிடை வர்க்கமூல மதிப்பு தான் திட்ட விலக்கம். திட்ட விலக்கத்தை வந்து நம்ம சிக்மா இங்கே பார்க்கலாம், ஒரு குறியீடு சிம்பல் போட்டிருக்கோம், அந்த குறியீட்டால் நம்ம வந்து குறிக்கிறோம். திட்ட விலக்கத்தை எவ்வாறு கணக்கிடுதல்? உண்மை சராசரியிலிருந்து விலகல் மதிப்புகள் முறையில் கண்டுபிடிக்கலாம். இந்த முறையை வந்து நேரடி முறைன்னு சொல்கிறோம். அப்புறம் ஊக சராசரி விலகல் மதிப்புகள் காணல் முறை, இது மறைமுக முறைன்னு பேர். இந்த 2 விதமான முறைகளை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் திட்ட விலக்கத்தை. இந்த திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் என்ன? சிக்மா சமம் √of summation x minus x bar whole square divided by n. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நாம் வந்து திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்கலாம். இங்கே நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த x பார் அப்படிங்கிறது என்னன்னாக்கா கூட்டு சராசரி.
அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு கூட்டு சராசரியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நேராக இங்கே வந்துட்டோம். திட்ட விலக்கம் நமக்கு அவசியமானதுங்கிறதுனால. எண் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுள்ள ராசிகளுடைய எண்ணிக்கை, எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு சொல்லி எண்ணி பார்க்குறோம், அந்த எண்ணிக்கை தான் எண். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கணக்கு செஞ்சு பார்ப்போம். ஹவு டு கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். திட்ட விலக்கத்தை கண்டுபிடிப்பது பற்றி பார்க்கலாம். ஒரு உதாரணம், சில மதிப்புகள் தரப்பட்டிருக்கு. மதிப்புகள் 25, 15, 23, 42, 27, 25, 23, 25, 20. இந்த மதிப்புகள்லாம் தரப்பட்டிருக்கு. 2, 4, 6, 8, 9 மதிப்புகள் இருக்குங்க. இந்த 9 மதிப்புகளுக்கும் திட்ட விலக்கம் கண்டுபிடித்தல். உண்மையான சராசரியிலிருந்து நாம் திட்ட விலக்கத்தை காணப்போகிறோம். உண்மையான சராசரி வேணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யறோம்னாக்கா, கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எத்தனை இருக்குன்னா 9 டேட்டா. அப்போ சீரியல் நம்பர், வரிசை எண் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஃபஸ்ட்டு காலம். அடுத்ததாக மதிப்பு, கொடுத்துருக்கிற மதிப்பு டேட்டா எல்லாத்தையும் நம்ம அப்படியே வரிசையில் அடுத்த ரெண்டாவது காலத்தில் ஃபில் பண்ணுறோம். 25, 15, 23, 42, 27, 25, 23, 25, 20. இந்த மதிப்புகள் அனைத்தையும் நம்ம அந்த செகண்ட் ரோவில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கூட்டினோம்னாக்கா 225 வருது. இப்போ இந்த எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டியாச்சு, சம்மேஷன் எக்ஸ் கிடச்சிருக்கு 225. இப்போ சராசரி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம தேர்ட் காலம் போக முடியும். ஸோ சராசரி கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் பார் 225/9. மொத்தம் 9 உறுப்புகள் இருக்கிறதுனால மொத்த மதிப்பு 225 9ஆல் வகுத்தா எவ்வளோ கிடைக்குதுங்க? 25. இதுதான் இப்போ ஆவரேஜ், சராசரி. இதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம தேர்டு காலத்தில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிப்போம். இந்த கொடுத்துருக்கிற 9 மதிப்புகளையும் அப்படியே எழுதி பக்கத்தில் என்ன செய்யணுங்க, இந்த சராசரி உண்மையான சராசரி கண்டுபிடிச்சு சொல்லிங்களா, 225/9 = 25. இந்த 25 அங்கே ஒவ்வொன்றிலையும் கழிக்கிறோம். 25ல் 25 போக 0. அந்த தேர்ட் ரோ பாருங்க, 25 - 25 0. 15ல் 25 போக -10. 23ல் 25 போக -2. 42ல் 25 போக 17. 27ல் 25 போக 2. 25ல் 25 போக 0. 23ல் 25 போக -2. 25ல் 25 போக 0. அடுத்தது 20ல் 25 போக -5. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டாம். ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்குவோம். அதுக்காக இப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டுறோம்னு வச்சிங்களேன், இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாருங்கிற காலத்தை கூட்டுறப்ப என்ன ஆன்சர் வந்திருக்கு? 0 வருது பாருங்கள். போட்டு காமிச்சிருக்கேன்னா 0. சரிங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா விலகல், திட்ட விலகல் இதுதான் பார்க்குறோம், டிவியேஷன் தான் பார்க்குறோம். இப்படி இந்த விலகல் சராசரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். விலகல் சராசரி, இப்படி விலகல் சராசரினா 0ன்னு வந்துடுது. 0/n போட்டிங்கன்னு வச்சிங்களேன், வேல்யூ இல்லை, 0 தான் வேல்யூ. ஸோ இந்த ஒரே காரணத்துக்காக இதை ஸ்கொயர் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, டிவியேஷன். டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணுறோம். அடுத்த காலத்தில் பாருங்கள், 0 ஸ்கொயர் பண்ண 0, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, -2 ஸ்கொயர் பண்ணுறப்ப 4, 17 ஸ்கொயர் பண்ணுறப்ப 289, 2 ஸ்கொயர் பண்ணுறப்ப 4, 0 ஸ்கொயர் பண்ணி 0ன்னு வச்சுட்டோம், -2 ஸ்கொயர் பண்ணால் 4, 0 ஸ்கொயர் பண்ணி 0, -5 ஸ்கொயர் பண்ணி 25. இது லாஸ்ட்டு ஃபோர்த்து காலத்தில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலாக விலகல் சராசரி தான், விலகல் சராசரி தேர்டு காலத்தில் முடிஞ்சிருது. தேர்டு காலம் 0 ஒரே காரணத்தினால என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொன்னோம்னாக்கா வர்க்கம் எடுக்கிறோம். வர்க்கம் எடுக்கிறது சரியல்ல. அப்போ அதை சரி செய்யணும்னா என்ன செய்யணும்? வர்க்கம் எடுக்கக்கூடாது, விலகல் சராசரி தான் வேணும். ஆனால் விலகல் சராசரி எடுக்கணும்னா இந்த 0 ஆகுது. ஸோ ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம். அந்த காரணத்துக்காக தான் ஸ்கொயர் ரூட் போடுறோம். ஸ்கொயர் ரூட்டு போடுறோம். இந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லைங்களா, புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுங்கிற மாதிரி, அந்த மாதிரி நினச்சிங்க. இதில் என்ன செஞ்சிடறோம்னாக்கா ஸ்கொயர் பண்ணக்கூடாது, ஸ்கொயர் பண்ணியாச்சு.
ஸ்கொயர் பண்ணுனா தான் நமக்கு வேல்யூ 0 வராது. இப்போ பாருங்கள், அதுக்கு 0 வராமல் டோட்டல் என்ன வந்திருக்கு? 426, 426 வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா ரூட் எடுக்கணும். சரிங்களா? அதனால தான் இந்த ஃபார்முலா இந்த வடிவத்தில் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ திட்ட விலக்கம் எடுக்க ரெடி ஆகிடுச்சு, அட்டவணை ரெடி ஆகிடுச்சு. திட்ட விலக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை என். இதில் மதிப்புகளை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுங்களேன். ரூட் ஆஃப் 426/9 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 47.33. 47.33க்கு வர்க்க மூலம் எடுத்தோம்னா ஆன்சர் என்ன வந்திருக்குங்க? 6.88. சரிங்களா? திட்ட விலக்கம் எதற்காக பயன்படுகிறது? இந்த பொருளியலில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு வயல் வெளி இருக்கிறது, ஒரு பண்ணை, அந்த நிலம், அதற்கு அருகாமையிலே வேறொரு நிலம் அல்லது வெளியூரில் வேறொரு நிலம் இருக்கிறது. ரெண்டுமே ஒரே விதமான சாகுபடியை செய்கிறார்கள். இந்த திட்ட விலக்கம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரி விளைச்சலை இதெல்லாம் வந்து டேட்டாவை எடுத்து கம்பைல் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 5 ஆண்டுகளுக்கு எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். இந்த ஆண்டு விளைச்சல், சென்ற ஆண்டு, முந்தைய ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு என்று எடுத்து பார்த்தோம்னால் ஒரு நெல் வயல் நல்ல விளைச்சலை தருகிறது. இந்த திட்ட விலக்கத்தினுடைய மதிப்பு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணாக இருக்கிறது. இப்போ 0.7ன்னு வருதுன்னு வச்சிங்களேன். இன்னொரு நெல் வயலுடைய விளைச்சல் இந்த மாதிரி திட்ட விலக்கம் எடுக்கிறப்ப அது 3.7ன்னு வருதுன்னு வச்சிங்களேன். எங்கே வந்து திட்ட விலக்கத்துடைய மதிப்பு வந்து ரொம்ப மிக குறைவாக இருக்கிறதோ அங்கே வந்து ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, நிலைப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ மதிப்பு திட்ட விலக்கத்துடைய மதிப்பு எங்கு வந்து மிக குறைவாக இருக்கிறதோ அங்கே வந்து அந்த தரம் அதிகமாக இருக்கிறது, நிரந்தரமாக இருக்கிறது, அதிக வேறுபாடோ மாறுபாடோ இருக்காது. எப்பொழுதும் துணிச்சலாக சாகுபடியில் செல்லும் பொழுது ஒரு நிரந்தரமான ஒரு வருவாய் கிடைக்கும் என்பது அங்கு உறுதி செய்யப்படுகிறது. அந்த மற்றொரு வயலில் அந்த திட்டவிலக்க மதிப்பு அதிகமாக இருக்கின்றது என்றால் அதற்கு பொருள் என்ன என்றால் ஓராண்டில் உள்ள நிலைப்பாடு மற்றொரு ஆண்டில் இருக்காது, வித்தியாசப்படும். ஆக ஒரு நிரந்தரமற்றது. ஆக இந்த மாதிரியான ஆய்வுகளை மேற்கொண்டு இது வந்து ஒரு நெருக்கமான முடிவுகளை, உறுதியான முடிவுகளை தரும் என்பதை தீர்மானிப்பதற்கு இந்த திட்ட விலக்கமானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. மாணவர்களே, நாம் இதுவரை புள்ளியியல் பற்றி பார்த்தோம். இந்த பகுதியில் புள்ளியியல்னா என்னன்னு பார்த்தோம், புள்ளியியலுடைய பரப்பு பார்த்தோம், புள்ளியியலுடைய வகைகளை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக வந்து இந்த புள்ளியியல் முறைகளை எவ்வாறு நம்ம வந்து கணக்கீடுகளில் உட்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு சராசரி பற்றி பார்த்தோம், திட்ட விலக்கம் பற்றி பார்த்தோம். அடுத்து வரும் வகுப்பில் நான் வந்து இந்த ஒட்டுறவு மற்றும் உடன் தொடர்பு இவற்றை பற்றியும் பொருளாதார அளவையியல் பற்றியும் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.